காதல் என்பது என்ன அப்படின்னா விட்டு கொடுத்தல், பரஸ்பரம் புரிதல். இந்த பரஸ்பரம் புரிதல் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதில் இந்த படம் வந்து என்ன பரஸ்பரம் புரிதல் அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போதே வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் அலர்ட்லாம் இருக்குது. அதனால் படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த வாட் இஸ் தட் பரஸ்பரம் புரிதலுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே ஒரு பொண்ணு வந்து அவர்கிட்ட பேச வரும். எடுத்ததுமே வந்து அது வந்து காஃபி, அது அவருக்கு பிடிக்காத ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு பேசிட்டு போகும். அங்கேயே வந்து அந்த விஷயம் வந்து செட் ஆகாது அப்படின்றதுக்கும், அந்த பொண்ணுக்கு வேற வேறு காரணங்கள் இருக்குது. அந்த காதல், அதாவது பொண்ணு பார்க்குறத நிராகரிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வரும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னென்னா, அதுவாக ஒன்று ஆர்டர் பண்ணும், அவர் வலுக்கட்டாயமாக அதை சாப்பிட வைக்கும். ஓகே. ஆனால் படம் முடிவில் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து காதலில் விழுவார். அந்த பொண்ணு உன்னை எப்படி நம்புறதுன்னு அந்த பொண்ணு கேட்கும். பொண்ணு உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது, உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு இந்த படம் முடியும். அதனாலே இந்த படத்தை வந்து பேசணுன்றது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த படத்தில் வந்து நாயகன் வந்து பொண்ணு பார்க்குறத ஏமாறுவார். ஆனால் அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு பார்க்குறத ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஒரு பொண்ணை ஒரு பார்க்க போகிறார் காஃபி ஷாப்பில். அந்த காஃபி ஷாப்பில் போகும்போது தான் அந்த பொண்ணு வந்து இவர் படித்த ஸ்கூல்லேயே ஜூனியராக இருக்குது அப்படின்றது தெரியுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஏற்கனவே 2 பிரேக்கப்பு, இப்போ ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நாள் தேவை, அவங்க கூட பழகணும், ஒரு டேட் மாதிரி பழகி புரிந்து அதன் பிறகு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, நம்ம கல்யாணம் அவர் என்ன சொல்லுவார், சரி ஓகே அப்படின்னாலும் கூட அந்த பொண்ணு திடீர்னு என்ன சொல்லுன்னா, ஒரு பேச்சுவாக்கில் சொல்லும்போது, உனக்கு ஒரு லவ் இருந்தது, எனக்கு ஒரு லவ் இருந்தது, இந்த 2 பேருடைய லவ்வையும் தேடி, முன்னாள் காதலிகள் காதலனை தேடி நம்மளுடைய காதலை மட்டும் வெளிப்படுத்துவோம். இப்படி ஒரு விஷயம் நடந்தது வாழ்க்கையில் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். என்ன, அவனுக்கு வந்து அது 2 பேர், அவளுக்கும் அவனுக்கு அதை சொல்லணும்னா ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்குள்ள ஒரு ட்ராவலில் எல்லாம் நல்லபடியாக இருந்தால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்றது தான் அந்த பொண்ணு முன் வைக்கிற விஷயம். அதில் இவங்க 2 பேரும் ஜெயிச்சாங்களா இல்லையா தான் இந்த படம். ஓகே.